வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு ஒரு மங்கரோட ஒரு ஐடியாவை பற்றி பேசலாம்னு நினச்சேன். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் நம்மளே கற்றுக்கணுன்னா கற்றுக்க முடியாது. எல்லாத்தையும் நான் உட்காந்து நானே யோசித்து நானே ஐடியா பண்ணி நானே எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சி பை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் கரெக்டாக பண்ணி தென் ஃபைனலி பர்ஃபெக்ட் பண்ணி கற்றுப்பேன்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்க, என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். இதுக்கு பெஸ்ட் அண்ட் எலிமெண்ட்ரி ஐடியா என்னென்னா, பல டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்கிற மாஸ்டர்ஸ் எடுத்து அவங்களோட பெஸ்ட்டு ஐடியாவை எடுத்து அந்த பெஸ்ட் ஐடியாவை நம்ம படித்து புரிஞ்சுண்டு அவங்க எப்படி எம்ப்ளாய் பண்ணுறாங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் உங்கள் சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்து அதே மாதிரி சுச்சுவேஷன் இது இருக்கான்னு மென்டல் மாடல் பண்ணி இங்கே பண்ணணும். அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி அந்த கிராஃப்டை பர்ஃபெக்ட் பண்ணி ஹோன் பண்ணி அப்படியே தேய்ச்சி பர்ஃபெக்ட் பண்ணால் தான் உங்களால் பண்ண முடியும். இல்லை, நான் எல்லாத்தையும் பார்த்து சுயமாக காப்பி அடிப்பேன், நானே பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா முடியவே முடியாது. ஸ்வயம்புங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இந்தியாவில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் நான் என்னோடய எக்ஸாம்பிளுக்கே வரேன். செஸ்ஸுன்னு ஒரு கேம் இருந்தது, இந்தியாவில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஷத்ரஞ்சு கி கிலாடின்னு ஒரு படம் கூட எடுத்தாங்க. நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கிறச்ச ஒரு ஒரு கிராண்ட் மாஸ்டரை விடுங்க, ஒரு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் அப்படியே ரொம்ப கஷ்டம். எல்லோரும் செஸ் புக்கெல்லாம் வாங்குவாங்க, படிப்பாங்க, எல்லோரும் ரெகுலராக செஸ் ஆடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அது நடக்காது. அந்த சமயத்தில் நிறைய பேர் வந்தாங்க. பிரவீன் திப்சேன்னு ஒருத்தன் வந்தான். ஆனந்துக்கு முன்னாடி திவ்யேந்து பருவான்னு ஒருத்தன் செஸ் ஆட ஆரம்பித்தான். ஆனந்த் அவனும் ஆல்மோஸ்ட் சேம் டைமில் தான் கிராண்ட் மாஸ்டர் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். கிராண்ட் மாஸ்டர் ஆகிட்டான், செஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் அந்த டைமில் தான் ஆனான். பட் ஒரு ஆனந்த் வந்தப்புறம் தான் அண்ட் வென் அவனுக்கு கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அவனை சப்போர்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ணி அவன் 18 வயசில் வேர்ல்டு செஸ் ஜூனியர் சாம்பியன் ஆகிற வரைக்கும் அவனை சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவனே அவனோட லைஃப்பை மேனேஜ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு போகிற வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவன் ஹீ ரியலி ஒர்க் வெரி ஹார்ட். ரொம்ப கஷ்டம், இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா நம்ம அப்போ தான் கம்ப்யூட்டர் உள்ளே வந்த டைமு, கம்ப்யூட்டர் ட்ரான்சிஷன் ஹேண்டில் பண்ணது. இப்போ மாதிரி எல்லார் கையிலையும் ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது. அவர் ஒரு சாதாரண செல்ஃபோன் இன்னைக்கு எந்த வேர்ல்டு சாம்பியனையும் பீட் பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேர்லாம் கிடையாது. ஒரு டேட்டா பேஸை தேடி எடுத்து வச்சு கோச்சஸ் ஹெல்ப்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு பைசா கட்டணும். இந்த என்டையர் சோவியத் ஸ்டேட் அவனுக்கு அகென்ஸ்டாக இருந்தது. இதெல்லாம் மீறி அவன் 5 வாட்டி சாம்பியன் ஆன அப்புறம் இந்தியாவில் ஃப்ளட் கேட் திறந்துருச்சு. இந்தியாவில் ஏன் ஃப்ளட் கேட் திறந்துச்சுன்னா, அவனை பார்த்து காப்பி அடித்து மற்றவன் தான் பின்னாடி வந்தான். வி ஹவ் டு கிவ் இட். அவனுக்கு முன்னாடி ஒரு கிராண்ட் மாஸ்டர் கிடையாது. அவனுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு 75 கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டாங்க. அவன் 10 வயசு 12 வயசில் நீ கிராண்ட் மாஸ்டர் ஆகிறான். எப்போதுமே முதல்ல பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் காப்பி அடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் அடித்தாங்க காப்பி தான். ஒருத்தன் காப்பி அடித்தான், 2 பேர் காப்பி அடித்தான், 3 பேர் காப்பி அடித்தான், நீங்கள் 75 பேர் காப்பி அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான், வெஸ்ட் பிரிட்ஜ் கேபிட்டலுங்கிற கம்பெனியோட சேர்ந்து அவனே ஒரு செஸ்ஸு அகாடமி ஆரம்பித்தான். அந்த செஸ் அகாடமி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகி ஓஹோன்னு ஓடி அதுலேருந்து ஒரு 20 யங்ஸ்டர்ஸை ட்ரெயின் பண்ண ஆரம்பித்து அதில் ஒருத்தன் செஸ் சாம்பியன் ஆகிட்டான். இப்போ கால்சன் வானான்னு சொன்ன அப்புறம் டாப் ஒரு 5 பிளேயர்ஸில் 2 பேராவது இந்தியன் ஆர்மி. நம்மளுக்கு பேர் தெரிஞ்சே பிரகதானந்தா அண்டு குகேஷ் இருக்கான். இதை தவிர இன்னும் சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்க. போத் மென் அண்ட் உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஸ் இந்தியா தான். நார்மலாக ரஷ்யாவை தோக்கடிக்கிறதுங்கிறது இம்பாசிபிள். இதில் ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் நான் சொன்னது இதுதான். மொத்தம் கரெக்டாக பண்ணிட்டான்னா அந்த பெஸ்ட்டு பிரின்சிபல்ஸை பார்த்து காப்பி அடித்து அதை அப்படியே மாஸ்டர் பண்ணி அதை திரும்பி அப்ளை பண்ணுறது தான் ஸ்கில்லு. இப்போ ஒருத்தன் நீரஜ் சோப்ராக்கு முன்னாடி ஒருத்தர் ஷூட்டிங்கில் ஜெயித்தான். அபினவ் பிந்திரா முதல்ல கோல்டு அடித்தோடனே ஃப்ளட் கேட்டே ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி 96 அட்லாண்டிக்கில் லியண்டர் பீஸ் முதல் வாட்டி ஒலிம்பிக் மெடல் ஒன்று பிரான்ஸ் எடுத்தான். அதுக்கப்புறம் எவ்ரி டைம் ஒரு வாட்டி யாராவது ஒருத்தர் மெடல் எடுத்துகிட்டே இருந்தாங்க. அபினவ் பிந்திரா கோல்டு எடுத்தான், சுஷில் குமார் 2 சில்வர் எடுத்தான். அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்த நீரஜ் சோப்ரா ஒரு கோல்டு எடுத்துட்டான். இப்போ ஒலிம்பிக்கில் மெடல் வாங்குறது அவுட் ஆஃப் ரீச் கிடையாது. நிச்சயமாக தெரியும், யாராவது எங்கேயாவது ஒரு மெடல் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன கஷ்டம், ட்ராக் அண்ட் ஃபீல்டில் எவனும் வாங்க மாட்டேங்கிறான், பாக்ஸிங்கில் வாங்குறான், அதில் வாங்குறான்.
இன்னும் 2 பேர் ட்ராக் அண்ட் ஃபீல்டில் வாங்கிட்டாங்கன்னா ட்ராக் அண்ட் ஃபீல்ட்லேயும் நம்ம நிறைய கோல்டு மெடல் வாங்க அமைச்சிரும். எப்போதுமே இந்த ஃபஸ்ட்டு பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு ஒருத்தன் பண்ணிட்டான்னா அந்த மாடலை அப்படியே காப்பி அடிக்கணும். இதை தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் வேணும். அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து வெளிநாட்டிலையோ வெளி உலகத்துலேயோ இந்தியாவிலையோ எவனோ ஒருத்தன் ஆல்ரெடி வச்சுருப்பான். எவன் வச்சுருக்கான், என்ன ஸ்கில்லு வச்சுருக்கான்னு பார்த்து அதை அப்படியே அடித்தான் காப்பி அடிச்சிங்கன்னா சக்ஸஸ் உங்களை தேடி வரும். 1000 பேர் என்ன வேணால் சொல்லுவான், அவன் சரியில்லை, அவன் சரியாக காப்பி அடி, அவன் சரியாக இல்லை, அதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. அவன் சொன்னது வேலை செஞ்சிடுச்சு, ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் கொடுத்துட்டான். இதை நீயா கனவு கண்டு நீயா படித்து நீயா பண்ணணும்னா இன்னும் பல வருஷங்கள் ஆகும். அதை எடுத்து அப்படியே அடித்தான் காப்பி போட்டேன்னா நீ சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவேன். இதுதான் மேட்டர். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் பல தடவை சொல்லிட்டேன், எனக்குன்னு தனியாக ஒன்றும் தெரியாது. ஒரு 3 பேரை எடுத்த வேண்டியது, 3 பேரோட எலிமெண்ட்ஸை எடுத்து காப்பி அடிக்க வேண்டியது. அந்த காப்பி அடிச்சுட்டு அதை திரும்பி திரும்பி பல வருஷங்கள் படிக்க வேண்டியது. அவன் எதுக்காக எந்த சமயத்தில் எதை மேலே கை வச்சாங்கிறத நீ பார்க்கணும். அதே மாதிரி இந்தியாவில் உனக்கு அதே மாதிரி டைமில் அதே மாதிரி சான்ஸில் அதே மாதிரி இடம் கிடைக்குதா? டப்புன்னு பார்த்தா அவன் அன்றைக்கி என்ன பண்ணான் அதை பார்த்து அப்படியே காப்பி அடிக்க வேண்டியது. திரும்பி அந்த ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ தி மோர் நீங்கள் ஸ்டடி பண்ணி த மோர் யூ ஹோன் த கிராஃப்ட்டு தி பெட்டர் யூ பிகம். உங்களுக்கு 3 டைவர்ஸ் ஃபீல்டில் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இந்தியாவில் செஸ்டர் நடந்த கதையை சொல்லிட்டேன், அபினவ் பிந்த்ரா கதையை சொல்லிட்டேன், சுஷீல் குமார் கதையை சொல்லிட்டேன், இப்போ நீரஜ் சோப்ரா கதையை சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் பஃபெட்டை பார்த்து காப்பி அடிச்சதுன்னு சொல்லிட்டேன். பஃபெட்டு, மங்கர், சோரோஸு அப்படின்னு ஒரு 4-5 பேரை பார்த்து பெஸ்ட் ஐடியாஸ் எடுத்து இங்கே எடுத்து இதை போட்டு இப்படி காப்பி அடித்தா கரெக்டாக வரும்னு பார்த்தா இப்படி காப்பி அடித்தா வந்துடுச்சு. இதை நானாக நினச்சி நானாக யோசித்து நான் பர்ஃபெக்ட் பண்ணி நான் தான் பண்ணுவேன்னு நினச்சேன்னா அது எனக்கு பல வருஷங்கள் ஆகிருக்கும். நான் இப்படிலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கவே முடியாது. இந்த செத்து போனவங்க இல்லை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானவங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருப்போம். நிறைய பிரிண்ட்லேயும் இருக்கும், புக் ஃபார்மேட்லேயும் இருக்கும், வீடியோ ஃபார்மேட்லேயும் இருக்கும். நீங்கள் படித்து புரிஞ்சு அவன் ஏன் எதுக்கு இப்படி பண்ணாங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவீங்க. இது வந்து க்ளோனிங்னு கூட சொல்லலாம். க்ளோன் பண்ணால் கூட தப்பு கிடையாது. ஆனால் இதை பண்ணுறது வில் கிவ் யூ ஃபார் மோர் சான்ஸ் இன் லைஃப் தென் நீயா பார்த்து நீயா கண்டுபிடிச்சி நான் ராமானுஜம், ஒரு ராமானுஜம் தான் இருக்க முடியும் இந்தியாவில் 150 வருஷத்தில். ரோட்டில் போகிறவன்லாம் ராமானுஜம் ஆக முடியாது. நீங்கள் ராமானுஜம் ஆனோன்னா இத்தனைத்துக்கு உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கோம் உங்களை. நம்ம பெட்டர் இவனை ராமானுஜமை பார்த்து காப்பி அடிக்கிறது பெட்டர். இதுதான் என்னோடய இன்றைக்கி அட்வைஸு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.